ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆதித்யாவுக்கு முட்டை தோசை தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சமாக மாவு சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற வேண்டியதான். தோசை ஊற்றிட்டு அது மேலே முட்டையை போட்டோம்னா முட்டை தனியாக தோசை தனியாக பிரித்து எடுத்துடுறான், சரியாக சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி கொடுக்குறப்ப தனியாக பிச்சு போட்டால் போதும், தானாக உட்காந்து சாப்பிட்டுப்பான். காலையிலே 3 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சண்டே ஸ்பெஷலாக ஏதாவது நான்வெஜ் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு கடைக்கு தான் போயிருந்தோம். வீட்லேயும் கொஞ்சம் தக்காளி மல்லிச்செடி கருவேப்பிலை எதுவுமே இல்லை, அதெல்லாம் வாங்கிட்டு அதே ஹஸ்பண்டே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. நேற்று மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதே வாஷ் பண்ணி 2ஆக பிரித்து கொடுத்துட்டாங்க. பாதி மீனில் மசாலா தடவி பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு மீதி மீனில் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்பயும் போல் மண் சட்டியில் வச்சுருந்தேன், குழம்பு சூப்பராக வந்திருந்தது. இந்த குழம்போட ரெசிபி இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மீன் ஃப்ரை மட்டும் பொறிக்க இன்னொரு பக்கம் காலியாகிட்டே இருந்தது. ஆதித்யாவுக்கு சிக்கன் மட்டனை விட மீன்னா போதும் ரொம்பவே பிடிக்கும். அவன் சாப்பிட்றனாலே அவனுக்காகவே மீன் இப்போலாம் ரொம்ப எடுக்கிறோம். நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆதித்யாவுக்கு ஊட்டி விட்டுருந்தோம். கொஞ்சம் நேரம் அவனை சைக்கிளில் விளாட வச்சாச்சு. இப்போலாம் டக் போட்டு நல்லாவே சைக்கிள் ஓட்டுறான். விளாட வச்சுட்டு அப்படியே கையோட லஞ்சை அவனுக்கு ஊட்டி விட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.